இந்த ஷேர் பண்ணவே முடியும். ஓகே. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்காப்பா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ் சார். ஸ்கிரீன் தெரியுதா? கிரீன் ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பேஸ் ஷேப்பிங் சர்க்யூட்ஸ், பேஸ் ஷேப்பிங் சர்க்யூட்ஸ்ல உனக்கு என்ன வந்திருக்குன்னா மல்டி வைப்ரேட்டர்ஸ். ஸோ மல்டி வைப்ரேட்டர், ஸோ மல்டி வைப்ரேட்டர்னா அப்படின்னா சிம்பிளா சொன்னோம்னா இட் இஸ் a ஸ்கொயர் வே, இட் கேன் ப்ரொடியூஸ் a ஸ்கொயர் வே. அதான் நார்மலா நம்ம மல்டி வைப்ரேட்டர் சைனசாய்டலா இருக்காது, இது நான் சைனசாய்டல வரும், நான் சைனசாய்டல் ஆக்சைடுல வரும் மல்டி வைப்ரேட்டர்ஸ்லாம். ஸோ இட் ப்ரொடியூஸ் ஒன்லி, இட் ப்ரொடியூஸ் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம், நாட் ஏ சைன் வேவ் ஃபார்ம். இது வந்து நான் சைனசாய்டல் ஆக்சைடுல சொல்லலாம். சிம்பிளா மல்டி வைப்ரேட்டர் என்னன்னா a circuit, நார்மலா சொன்னோம்னா a circuit which can oscillate number of frequencies, oscillate at a number of frequencies. என்ன frequency ல மாத்திக்க முடியும்? Circuit which can oscillate at a number of frequencies. இதுதான் actual definition. Multi adna many number, multi na many number na. So yes, multivibrator is a circuit which is going to be oscillate at a different number of frequencies. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா it can be used as a oscillator யூஸ் பண்ணிக்கலாம், டைமர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் டிஃபரெண்ட் டைப்ஸ் வரலாம். அதே சமயத்துல இது மல்டிவைப்ரேட்டர் எப்படி உருவாக்கலாம்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி உருவாக்கலாம்னா பிஜேடி யூஸ் பண்ணி we can produce a so பிஜேடி பேஸ் மல்டிவைப்ரேட்டர் இருக்கு, ஆப் ஆம்ப் பேஸ் பண்ணி ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம மல்டிவைப்ரேட்டர் டிசைன் பண்ணலாம். அப்புறம் the main condition, main concept triple 5 timer. So you கேட்பாங்க என்ன மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம்னு. So multivibrator is nothing but it is a circuit which is going to oscillate at a different number of frequencies. Application size பாத்தீங்கன்னா மல்டிவைப்ரேட்டர்ல ஆசிலேட்டர்ஸ்லாம் மல்டிவைப்ரேட்டர் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணலாம், டைமரா யூஸ் பண்ணலாம், ஃபிளிப் ஃப்ளாப்பா யூஸ் பண்ணலாம். So multivibrator எப்படி இதெல்லாம் வச்சு யூசிங் பண்ண multivibrator using BJT பண்ணலாம், multivibrator using op amp, 555 timer யூஸ் பண்ணி multivibrator டிசைன் பண்ணலாம். So அடுத்தது நம்பர் ஆஃப் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ இது என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர், மோனோஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர், last one is bistable multivibrator. So there are three types of multivibrator. One is unstable multivibrator, bistable multivibrator, monostable. M/B na unakku short ah எழுதுறேன். unstable multivibrator, monostable multivibrator, bistable multivibrator. So ஒவ்வொன்றையும் key points மட்டும் பார்ப்போம். So first unstable இருந்து பார்க்கறேன். unstable. So இதுல மீனிங்கே பாருங்க. A indicates absence of stable அப்படினா வெச்சுக்கோ. அப்ப நம்ம எப்படி aperiodic சொன்னோம், aperiodic signal சொல்லுவோம், நான் periodic. அப்ப இதுல எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் கிடையாது. நோ ஸ்டேபிள் ஸ்டேட், absence of stable அர்த்தம். ஏனாவே absence அர்த்தம். நோ ஸ்டேபிள் ஸ்டேட், எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டும் கிடையாதுன்னா
இந்த ஜி நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுமே வந்து குவாசி ஸ்டேபிள். நம்ம ஜீரோ ஸ்டேட்னு சொல்லுவோம், 1 ஒரு ஸ்டேட்னு சொல்லுவோம். சப்போஸ் ஐ கேன் சே 0 ஒரு ஸ்டேட், 1 ஒரு ஸ்டேட். எப்பயுமே என்னன்னா ஸ்டேட்னா அந்த இது இந்த ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் வேவ் ஃபார்ம்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து நம்ம 1மோ, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல 0மோ. லாஜிக் 0, லாஜிக் 1. அப்ப 0 ஒரு ஸ்டேட். அப்ப 0 ஸ்டேட் என்ன சொல்றேன், ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்ல மாட்டேன். இது ஸ்டேபிள் ஸ்டேட் கிடையாது, எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டும் கிடையாது. அப்ப 0வும் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். இது வந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். 1ம் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் தான். அப்ப என்ன சொல்லலாம்னா there are two quasi stable stateனு சொல்லுவாங்க. சோ ஸ்டேபிள் ஸ்டேட் இல்ல, ஆனா வந்து 0வும் 1ம் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். இதுல ரொம்ப முக்கியம் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, ட்ரிகர் 0 to 1க்கு நோ ட்ரிகர். 0ல இருந்து 0 குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து 1 ஸ்டேபிள் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் போறதுக்கு ட்ரிகர் தேவைப்படாது, நோ ட்ரிகர். அதே மாதிரி 1 to 0க்கும் நோ ட்ரிகர். இதெல்லாம் ரொம்ப கீ பாயிண்ட். அப்ப என்ன அர்த்தம், ஏன் வந்தாவே ஆப்சன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் வந்தாவே ஆப்சன்ஸ், ஸ்டேபிள் ஸ்டேட்டாவும் இருக்காது, ட்ரிகரும் தேவைப்படாது. நோ ட்ரிகர் நோ ஸ்டேபிள், அதான் மீனிங். நோ ட்ரிகர் நோ ஸ்டேபிள். சோ ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்காது. அப்ப என்னதான் இருக்கும், 0வும் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் தான், 1ம் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் தான். 0ல இருந்து 1 போறதுக்கு ட்ரிகர் தேவைப்படாது, நோ ட்ரிகர் ரிக்வயர்டு. 1 to 0க்கும் நோ ட்ரிகர் ரிக்வயர்டு. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆசிலேட்டர்ஸ். ஆக்சுவலா இது அஸ்டேபிளுக்கு வந்து நம்ம ஆசிலேட்டர்ஸ் சொல்லுவோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா மெயினா இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட், ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இஸ் a free running oscillator. அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் என்ன சொல்லுவோம், ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர்ஸ். நார்மலா இது என்னது, இட் இஸ் நதிங் பட் ஆசிலேட்டர்ஸ் தான், ஒரு ஸ்கொயர் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர். சோ இதுல முக்கியமான கீ பாயிண்ட், எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டும் இருக்காது. அப்ப எந்த நோ ஸ்டேபிள் ஸ்டேட். அப்ப என்னது, 0வும் 1ம் கன்சிடர் டு பி a quasi stable state. அப்ப ரெண்டுமே quasi state, 2 quasi stable state இருக்கு. 0ல இருந்து 1 ஜம்ப் ஆவறதுக்கு, 0 to 1 நான் கொண்டு வரதுக்கு என்னது, 0 to 0 ஸ்டேட்ல இருந்து 1 ஸ்டேட் கொண்டு வரதுக்கு எந்த ஒரு ட்ரிகரும் எனக்கு தேவைப்படாது. சிமிலர்லி 1ல இருந்து 0 கீழே வரதுக்கு எந்த ஒரு ட்ரிகரும் தேவைப்படாது. So it is a oscillator. Unstable multivibrator is otherwise called as free running oscillators. கேட்பாங்க unstable multivibrator என்னவா இருக்கும், free running oscillator. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது போவோம். அடுத்தது மோனோஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா பார்ப்போம், அப்புறமா நான் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சொல்றேன். பிஜேடி யூஸ் பண்ணி என்ன வரும், ஆப் யூஸ் பண்ணி என்ன ஈக்குவேஷன் வரும், டைமுக்குலாம் அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ தியரிட்டிக்கலா நம்ம பார்த்துருவோம். மோனோஸ்டேபிள் இந்த மீனிங்லேயே பாருங்க, மோனோஸ்டேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்னு, அப்போ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும், ஒன்லி ஒன் ஸ்டேபிள் ஸ்டேட், ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். அப்ப ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்குன்னா இன்னொன்னு என்னவா இருக்கும், இன்னொன்னு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். நான் எது ஸ்டேபிள் ஸ்டேட்லாம் சொல்லல, 0வா 1 இப்படி எழுதுனா உனக்கு நீ என்ன நினைப்ப, 1 is a stable state நினைப்ப. தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் தான் சொல்றேன், அது 0வா 1 தெரியாது, அதான் சொல்ல மாட்டோம். 1 quasi stable state. அப்ப மோனோனா 1, அப்ப ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும், ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். இங்க என்ன சொல்லுவாங்கன்னா 0வா தான் ஸ்டேபிள் ஸ்டேட்பாங்க. அங்க வரையங்க 0 1 அங்க 0 எதுக்கு போறேன்னா 0 is nothing but it is a stable. 0 stable state அப்படினா 1 வந்து quasi stable state னு வெச்சுக்கிறேன். 1 is a quasi stable state, 0 stable, 1 quasi. 0 to 1 போகுது பாத்தியா, 0ல இருந்து 1க்கு போறதுக்கு என்ன பண்றேன், ட்ரிகர் எனக்கு தேவைப்படும். ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து குவாசி ஸ்டேபிள் போறதுக்கு ட்ரிகர் எனக்கு தேவைப்படும். 1 to 0 போறதுக்கு நோ ட்ரிகர். அப்ப இதுல எத்தனை ட்ரிகர் தேவைப்படுது, ஒரு ட்ரிகர் தேவைப்படுது. சோ கீ பாயிண்ட் இப்படி வச்சுக்கணும், மோனோ ஸ்டேபிள்னா ஒரு ஸ்டேபிள் ஒரு ட்ரிகர்.
அஸ்டேபிள்னா ஸ்டேபிள் எதுவுமே ஸ்டேபிளும் கிடையாது, நோ ஸ்டேபிள் நோ ட்ரிகர் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த மீனிங் எப்பயுமே ஸ்டேபிள் ஸ்டேட்டும் ட்ரிகரும் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா அதான் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க, எத்தனை ட்ரிகரு எத்தனை ஸ்டேபிள் ஸ்டேட்டுமாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3னா 1, அப்போ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டு ஒரு ட்ரிகர் தேவைப்படும். அந்த ட்ரிகர் எதுக்கு மட்டும்தான் 0 to 1, 0 to 0ல இருந்து இந்த 0 ஸ்டேட்ல இருந்து 1 ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ட்ரிகர் தேவைப்படும். 1ல இருந்து 0க்கு ஃபாலிங்க்கு 0 ட்ரிகர் தேவைப்படாது. நோ ட்ரிகர் ஃபார் ஃப்ரம் 1 to 0. ஸோ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டு ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டு 0 to 1க்கு மட்டும் ட்ரிகர் தேவைப்படும். 1 to 0க்கு நோ ட்ரிகர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா டைமர். இது எக்ஸாம்பிள் டைமர். ஸோ அதே மாதிரி வேற அதர் நேம்ஸ் என்னன்னா மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டட் ஒன் ஷார்ட் ஒன் ஷார்ட். ஒன்னுனா அந்த ஒன் ஸ்டேபிள் ஸ்டேட் ஒரு ட்ரிகர். அந்த ஒன்னுங்கிற வார்த்தைக்கு என்ன வரும்னா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் ஒரு ட்ரிகர். எப்ப ட்ரிகர் தேவைப்படும் 0 to 1 போறதுக்கு மட்டும் ட்ரிகர் தேவைப்படும். ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து காஸ் ஸ்டேபிள் ஸ்டேட் போறதுக்கு ட்ரிகர் தேவைப்படும். ஒன் ஷார்ட் மல்டிவைப்ரேட்டர் ஆர் யூனி ஷார்ட் யூனி வைப்ரேட்டர். எல்லாமே ஒண்ணுதான், நேமிங் கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஒன் ஷார்ட் மல்டிவைப்ரேட்டர் யூனி வைப்ரேட்டர். இதுல முக்கியமே என்னன்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் பல்ஸ் ஸ்ட்ரெச்சர்மாங்க. இந்த மோனோஸ்டேபிள வந்துச்சுனாவே என்ன ஞாபகம் வரணும் உனக்கு, இந்த வார்த்தை ஞாபகம் வரும். மோனோஸ்டேபிள் இஸ் பல்ஸ் ஸ்ட்ரெச்சர், பல்ஸ் ஸ்ட்ரெச்சர் ஆர் டிலே அப்படிம்பாங்க. பல்ஸ் ஸ்ட்ரெச்சர்னா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பாக்குறது. அதாவது எங்கெல்லாம் ஒன்று பல்ஸை நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும், ஒரு 1 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு நான் மைக்ரோ செகண்ட்ஸா மாத்தணும், இல்ல மைக்ரோ செகண்ட்ஸ் மீன்ஸ் பல்ஸை பிடிச்சி இழுத்து பாக்குறேன் அப்படின்னா என்ன, ஒரு பல்ஸ் சிக்னல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு பல்ஸ். ஐ நீட் டு கெட் த பல்ஸ் லைக் திஸ். அப்ப என்ன பண்ண நான் ஸ்ட்ரெச் பண்ணணுமா, அப்ப என்ன யூஸ் பண்ணணும் நான் அந்த இடத்துல எனக்கு மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? இந்த பல்ஸ்ல இருந்து இந்த பல்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இது 1 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு இந்த பல்ஸ், இதோட ஆன் பீரியட். இது 1 மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்கு. அப்ப பல்ஸ் பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா பல்ஸ் ஸ்ட்ரெச்சர் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றது மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டட் क्वेश्चंस இது. மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னாவே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும், ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். 0 தான் ஸ்டேபிள் ஸ்டேட். அப்ப ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் போறது மட்டும் ட்ரிகர் தேவைப்படும். ட்ரிகர் ரிக்வயர்ட் falling down. அப்ப 1 to 0க்கு நோ ட்ரிகர், 1 to 0க்கு ட்ரிகர் தேவைப்படாது. அப்ப ஒரு ட்ரிகர் தேவைப்படும், ஒரு ட்ரிகர் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட். இதுக்கு இன்னொரு நேம் ஒன் ஷார்ட் மல்டி வைப்ரேட்டர், இதுக்கு இல்லைன்னா யூனி வைப்ரேட்டர் சொல்லலாம். எக்ஸாம்பிள் டைமர் பல்ஸ் ஸ்ட்ரெச்சர் டிலே எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் வைஸ். முக்கியமா நீ பல்ஸ் ஸ்ட்ரெச்சர் ஆகும். ஸ்ட்ரெச் பல்ஸ் ஸ்ட்ரெச் பண்றோம், பல்ஸை மாடிஃபை பண்ணுது, பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்றது என்னது மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைஸ்டேபிள். பைஸ்டேபிள்ங்கிறது என்னன்னா மெமரி தான். சோ அந்த வார்த்தையிலிருந்து எழுதலாம். பைஸ்டேபிள்னா 2 ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். both 0 and 1 are stable, 2 stable state. ரெண்டுமே ஸ்டேபிள் ஸ்டேட் தான். ட்ரிகரும் 2 தேவைப்படும். 0 இருக்கு 1 இருக்கு அப்புறம் 0 இருக்கு. 0 to 1 போறதுக்கும் ட்ரிகர் வேணும். there are 2 triggers are required. 1 to 0 இந்த ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட் போறதுக்கும் ட்ரிகர் தேவைப்படும். so by not 2 not 2 stable states 2 triggers. so 0 ல இருந்து 1 போறதுக்கும் ட்ரிகர் தேவைப்படும். 0 ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து 1 ஸ்டேபிள் ஸ்டேட் போறதுக்கும் ட்ரிகர் தேவைப்படும். 1 ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து 0 போறதுக்கும் ட்ரிகர் தேவைப்படும். so there are 2 stable states. so example bistables na memory ன்னு சொல்லலாம். or நம்ம சிம்பிளா சொல்லலாம் flip flop is a bistable multivibrator. flip flop என்னது bistable, ரெண்டுமே ஸ்டேபிள் ஸ்டேட் தான் 0 1. so 2 stable states இருக்கும், 2 triggers required இருக்கும். 0 to 1 க்கு ட்ரிகர், 1 to 0 க்கு ட்ரிகர் தேவைப்படும். so இது எக்ஸாம்பிள் flip flops. ஓகேப்பா. இப்போ மெயின் ஈக்குவேஷன்ஸ் போயிருக்கோம்.
ஸோ அதுக்கு முன்னாடி 555 டைமர், ஃபர்ஸ்ட் 555 டைமர் போட்டு அப்புறம் பிஜிஏடி ஆஃப் பண்ண அப்படி வரும். 555 டைமர். ஸோ 555 டைமர் ஆல்ரெடி பின் தெரிஞ்சது தான். It is a 8 pins. 1 2 3 4 இங்க இருந்து 5 வரும். 6 7 8. So 8 down plus VCC. 1 வந்து இங்க plus VCC அப்படியே ஆப்போசிட்ல கிரவுண்ட். 1 வந்து கிரவுண்ட் கனெக்ஷன். 2 வந்து ட்ரிகர். நான் சொன்னல ட்ரிகர்லாம் தேவைப்படும். ட்ரிகர் 3 வந்து உனக்கு அவுட்புட், 4 வந்து ரீசெட். தெரிஞ்சுக்கோ. கிரவுண்ட் GTOR அப்படின்னு வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சுக்கோ. GTOR. G னா கிரவுண்ட், T னா ட்ரிகர், O வந்து அவுட்புட், R ஃபார் ரீசெட். இங்க DTC. DTC. D னா டிஸ்சார்ஜ். 7th pin is discharge. T for threshold. C for control voltage. இது IC 555 டைமரோட பின் கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து GTOR. அதாவது ஃபர்ஸ்ட் பின் இஸ் கிரவுண்ட், செகண்ட் பின் இஸ் a trigger, third pin is output, fourth pin is a reset, 8th pin is a plus VC, அப்புறம் 7th இது டிஸ்சார்ஜ், 6 threshold, 5 control voltage. இப்போ 555 டைமர் யூஸ் பண்ணி மல்டிவேபர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலா ஃபர்ஸ்ட் ஒன் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மோனோஸ்டேபிள் உனக்கு என்ன வரணும்? ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டு, ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டு, ஒரே ஒரு ட்ரிகர் தான் தேவைப்படும். 0 to 1 மட்டும் தான் ட்ரிகரு, 1 to 0 ட்ரிகர் தேவைப்படாது. இது பல்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா டயக்ராமே சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்து இது என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இஸ்ரோல IESல கேட்டுருக்காங்க. ஸோ 8 and 4 பின் டயக்ராம் வச்சு நான் வரைஞ்சிடுறேன். ஒரு 6 ரெசிஸ்டர் இருக்கும், அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஒரு கெப்பாசிட்டர் இங்க 2 ஷார்ட் ஆயிருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி இந்த செகண்ட் பின் இஸ் கோயிங் டு பி, இங்க வந்து இது வந்து ட்ரிகர் பாயிண்ட். இது உனக்கு அவுட்புட். ஸோ தட் மீன்ஸ் சிம்பிளி நம்ம சொல்லலாம், எயிட் அண்ட் 4 வந்து ஷார்ட் பண்ணிருக்காங்க. இங்க பிளஸ் VCC. இது 8 வந்து ஒரு VCC ஆல்ரெடி தெரியும். இது 6, இது C, இது வந்து 7th பாயிண்ட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சிம்பிளா சொல்லி தரேன் உனக்கு. 2 வந்து ட்ரிகரு, 1 வந்து கிரவுண்டு. நமக்கு தெரியும் 1 வந்து கிரவுண்டு தான். அவுட்புட் வந்து தேர்ட் பின். இது வந்து அவுட்புட். கிளியர்? ஸோ சிம்பிளா நான் சொல்றேன், 8 and 4 ஷார்ட் பண்ணிருப்பாங்க. 8 and 4 அப்படி ஷார்ட் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து 8 and 4 ஷார்ட் பண்ணீங்க என்ன கொடுப்பாங்கன்னா பிளஸ் VCC. 8 and 4 ஷார்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து எடுத்து வந்து இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ரெசிஸ்டர் வந்து RE போட்டுன்னு வச்சுக்கோ. ரெசிஸ்டர் RE, இது கெப்பாசிட்டர் C. ஸோ 7 and 6 ஷார்ட் பண்ணிருப்பாங்க. 7 and 6 ஷார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் அப்படியே கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 2 வந்து ட்ரிகர் பாயிண்ட், 1 வந்து கிரவுண்ட், 3 அவுட்புட். ஸோ எல்லா பின்னும் இருக்கா? 1 2 3 4 5 6. 5 வந்து இல்ல. ஸோ 5 வந்து நோ கனெக்ஷன்ஸ். 5 வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ், இது தேவைப்படாது. 5 வந்து தேவைப்படாது, நோ கனெக்ஷன்ஸ். 5 வந்து நோ கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கொள்ளும். ஸோ சிம்பிளா என்னன்னா, கீவேர்டு என்ன அப்படின்னா, சார் டயக்ராம்லாம் மனப்பாடம் பண்ணுமா? மனப்பாடம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் சொல்ற கீவேர்டு மட்டும் வச்சுங்க. ஒரே ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ஒரே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. மோனோஸ்டேபிள்ல பாருங்க, ஒரே ஒரு ரெசிஸ்டர். மோனோனா 1 அப்படின்னு வச்சுக்கோ. மோனோனா 1, ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கா, அப்ப இது மோனோஸ்டேபிள்ஸ். ஸோ இதோட டைம் இது ஃபார்முலா தான் நம்ம முக்கியம்.
ஃபார்முலா வச்சு தான் நிறைய இதுல கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க, ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. டைம் வந்து என்னன்னா RC ln of 3. அப்ப ln 3ங்கிறது 1.1. அப்ப என்ன ஃபார்முலானா 1.1 RC. So இந்த ஃபார்முலா applicable only for monostable multivibrator using 555 timer. BJT வேற ஃபார்முலா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. 555 timer யூஸ் பண்ணி நான் monostable multivibrator டிசைன் பண்ணா அதோட ஃபார்முலா இது. T equal to 1.1 RC. 1.1 ln 3 வந்து 1.1, இது RC. R னா இந்த R இந்த R, இந்த ரெசிஸ்டர் வேல்யூ இந்த C. ஏன்னா டைம் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும்ல, டைம் கான்ஸ்டன்ட்னாவே RC இந்த C. So T equal to RC ln 3. So applications வைஸ் பார்த்தோம்னா applications வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணலாங்க, PPM applications, PWM, PPM, linear ramp generator, pulse stretcher. அதான் ரொம்ப மெயின், பல்ஸை ஸ்ட்ரெச் பண்ணும். மிஸ்ஸிங் பல்ஸ் டிடெக்டர், இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். சம்டைம்ஸ் அப்ளிகேஷன்ஸே क्वेश्चन கேட்பாங்க 1 மார்க்ல. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இதோடது அப்படின்னு. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்? PWM, PPM, லீனியர் ராம்ப் ஜெனரேட்டர், பல்ஸ் ஸ்ட்ரெச்சர், மிஸ்ஸிங் பல்ஸ் டிடெக்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த பல்ஸ் ஸ்ட்ரெச்சர் தான். பல்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணாவே என்ன யூஸ் பண்ணா மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். அடுத்தது அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ஸ். அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அதே டயக்ராம் தான். 8 and 4 ஷார்ட்டட். 8 and 4 ஷார்ட் பண்ணி என்ன கொடுக்கணும்? பிளஸ் VCC. அதே மாதிரி இந்த 7 6 இருக்கும். ஸோ இங்க என்ன பண்ணுவோம், நம்ம அங்க ரெண்டு ஷார்ட் போயிருப்போம், இங்க அப்படி இல்லை, இங்க ஒரு ரெசிஸ்டர்ஸ் வரும். 7 6க்கு ஒரு ரெசிஸ்டர், அதே மாதிரி இங்க ஒரு ரெசிஸ்டர் வரும். இது கனெக்ஷன், இது VCC ஓட கனெக்ஷன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து RA, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து RB. இங்க as usual பழைய மாதிரி கெபாசிட்டன்ஸ் ஒன்று இருக்கும் C. இது கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. சிமிலர்லி இங்க 1 கிரவுண்ட் பண்ணிருப்போம். இந்த 2 வந்து ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு, சரி 2 கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. சிக்ஸும் 2ம் ஷார்ட் ஆயிருக்கு, அது கீழே தான் கெப்பாசிட்டி வரும். 1 கிரவுண்டு, 3 வந்து உனக்கு அவுட்புட். ஸோ இது அவ்வளவு மனப்பாடம் பண்ண தேவை, இவனுக்கு ஈஸியா சொல்ல மாதிரி. 2 ரெசிஸ்டர் வருதா? ஸோ சிம்பிள் டயக்ராம் என்ன போனோம்னா, ஒரு ரெசிஸ்டர் வந்தா அது மோனோசோல் மல்டிவைப்ரேட்டர், 2 ரெசிஸ்டர் வந்து அது அஸ்டோல் மல்டிவைப்ரேட்டர். அப்படியே வச்சுக்கோ, 2 ரெசிஸ்டன்ஸ். ஸோ RA RB இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ. RA RB அங்க வந்து 7 6 அப்படி ஷார்ட் ஆயிரும். 2 ட்ரிகர் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, ட்ரிகர் தேவைப்படாது. போனதுக்கு இந்த டயக்ராம் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஸோ போனதுல பாத்தீங்கன்னா ட்ரிகர் எதுவுமே, ட்ரிகர் வந்து ஒரு ட்ரிகர் இருக்கா, இங்க ஒரு ட்ரிகர் தேவைப்படுது பாரு. மோனோஸ்டேபிளுக்கு ஒரு ட்ரிகர் தேவைப்படுது. 7 6 மட்டும் தான் ஷார்ட் பண்ணிடுவாங்க. அந்த 6ல இருந்து அப்படியே டேரக்டா கெபாசிட்டி வந்திருக்கு. ட்ரிகர் ஒரு ட்ரிகர் தேவைப்படுது. பட் இந்த டயக்ராம்ல பாரு, ட்ரிகர் வந்து இல்ல. நான் 2க்கு ட்ரிகர் கொடுக்கல, பிகாஸ் அஸ்டேபிள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நோ ட்ரிகர் ரெக்வயர்டு. 0 to 1க்கு ஒரு ட்ரிகர் தேவைப்படாது, 1 to 0 ட்ரிகர் தேவைப்படாது. நோ ட்ரிகர், நோ ஸ்டேபிள் ஸ்டேட், அது கீ பாயிண்ட். அப்ப இந்த 2 எங்க வரும்னா, இந்த 6 and 2 ஷார்ட் ஆயிரும். இந்த 7க்கு 6க்கு நடுவுல ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அந்த மேல சப்ளை வோல்டேஜ்ல ஒரு ரெசிஸ்டர் வரும், RA RB. சோ சப்ளை வோல்டேஜ்ல இருந்து ஒரு ரெசிஸ்டர் RA, 7ல இருந்து ஒரு ரெசிஸ்டர் RB. இந்த 6 and 2 ஷார்ட் ஆயிருக்கும், அதுல இருந்து கெபாசிட்டன்ஸ் இருக்கும். அப்ப as 1 கிரவுண்ட், 3 அவுட்புட். சோ இதுல முக்கியமானது என்னன்னா, முக்கியமான ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். So T is equal to
ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிசி பிளஸ் டிடிங்கிறேன். அப்ப என்னன்னா டிசினா டோட்டல் டைம் இஸ் அதிகமா சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் பிளஸ் டினா டிஸ்சார்ஜிங். ஸோ சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் இருக்கு. டிசி அதாவது சார்ஜிங் எப்படி இருக்கும்? சார்ஜிங் என்ன வரும்னா 0.693 சார்ஜ் ஆகும் போது RA plus RB ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். RA plus RB into C. For charging this capacitor, both RA and RB are responsible. But for discharging RB is responsible. 0.693 RB into C. நல்லா புரிஞ்சுக்கோ. That is discharging. TD discharging time constant 0.693 into RB into C. RC the time constant. Discharging RB மட்டும் வரும். RB is responsible. Charging both RA and RB வரும். So what is T? அப்ப capital T என்னது? capital 2 ஆட் பண்ணி பார்த்தா ஃபைனல் உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0.693 என்ன வரும்? 0.693 into C வெளியே எடுத்துக்கோ. 0.693 ரெண்டே ஆட் பண்ற. அப்ப என்னது? 0.693 0.2 C 0.693 ரெண்டையும் என்ன பண்ற? காமன் எடுத்தா RA plus RB plus RB இருக்கும். So it becomes RA plus 2RB. இந்த ஃபார்முலால தான் என்ன வரும்? ப்ராப்ளத்துக்கு வரும். So T is the time. So time period என்னது? 0.693 RA plus 2RB into C. அங்க பாத்தீங்கன்னா 1.1 into RC. இதுக்கு மோனோஸ்டேபிளுக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி இங்கே என்னன்னா 0.693 RA plus 2RB into C. இதை வந்து நான் F equal to 1/T போடலாமா? frequency sometimes கேட்பாங்க. அப்ப என்ன வரும்? F is equal to 1/0.693 into RA plus 2RB into C. What is F? அந்த 1/0.693 என்ன போடலாம்னா இந்த மாதிரி 1. போட்டு பாரு கரெக்டா வரும். 1.44 divided by RA plus 2RB C. ஏன்னா RA RB எல்லாம் கொடுத்துருப்பாங்க. R1 R2 கொடுத்துருப்போம். கொஸ்டினே கொடுத்துருப்பான். ஸோ ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் யூஸ் ஆகிற ஃபார்முலாஸ் இதெல்லாம். ஸோ ஃபார்முலா என்னன்னு இந்த ஃபார்முலா கண்டிப்பா வரும். 0.693 RA plus 2RB into C. இது 2RB RB 2RB ஏன்னா டோட்டல் டைம். அது ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா. ஒன்னா எப்படி போடலாம்? இல்லைன்னா டைரக்டா இந்த ஃபார்முலாவை 1.44 டிவைட் பை ரெசிப்ரோக்கல் தானே 1/0.693 சிம்பிளை பண்ணா 1.44 கிடைக்கும். கரெக்டா? ஓகே. அடுத்தது என்னன்னா டியூட்டி சைக்கிள். டியூட்டி சைக்கிளோட ஃபார்முலா என்ன? T on, that is T on divided by duty cycle formula T on divided by capital T into 100 percentage la sonna, that is equal to duty cycle. What is T? T na namakku already theriyum. T na total time enna artham? Total time is nothing but on period plus off period. On period plus off period da the total time. So on period so இத சால்வ் பண்ண எப்படி வரும்? ஆக்சுவலா இது வந்து ஜெனரல் டெஃபினிஷன். டியூட்டி சைக்கிள்னா ஆன் பீரியட் டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட். ஆன் பீரியட் டிவைடட் பை டோட்டல். இங்க நம்ம என்ன பண்றோம்? அஸ்டபிளுக்கு எழுதிட்டு இருக்கோம். அஸ்டபிளுக்கு எழுதுனா என்ன வரும்? TC plus total time TC plus TD into 100. I need to calculate the duty cycle formula for அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர். கரெக்டா? அப்ப ஆன் பீரியட் சார்ஜிங் தான் ஆன் பீரியட். டோட்டல் டைம் பீரியட் சார்ஜிங் பிளஸ் டிஸ்சார்ஜிங். அது ரெண்டு ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கா நம்மகிட்ட? டிசி இருக்கா? டிசி என்னது? 0.693 RA plus RB into C. TD வந்து 0.693 into RB into C. இது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்? டியூட்டி சைக்கிள் D. ஸோ ஃபைனலா நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உன்னோட ஆன்சர் வந்து மேல RA plus RB இருக்கும். ஏன்னா 0.693 into C கேன்சல் ஆயிரும்ல, கீழே இருக்குல்ல. கீழே என்ன இருக்கும்? 0.693 RA plus 2RB இருக்குமா? இந்த சாரி 0.693 கேன்சல் ஆயிரும். வேணா போட்டு கேன்சல் பண்ணி பாருங்க. RA plus 2RB இருக்கும். ஏன்னா மேல என்ன வரும்?
0.693 into RA plus RB into C வரும். கரெக்டா? சார்ஜிங் சார்ஜிங்க்கு RA RB ரெஸ்பான்சிபிள். டிஸ்சார்ஜிங் தான் என்ன சொன்னேன், RB மட்டும். இது டோட்டல் டைமா? அப்ப 0.693 into RA plus 2RB into C வரும். 0.693 கேன்சல் ஆகும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்புறம் என்ன ஆகும், C கெட் கேன்சல் ஆயிடும். So finally the answer will be like this. ஏன்னா இதெல்லாம் ப்ராப்ளம் யூஸ் ஆகும். கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. in terms of percentage நான் என்ன பண்றேன், into 100 போடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. into 100 RA plus RB divided by RA plus 2RB into 100. so இப்ப பாத்தீங்கன்னா நான் டியூட்டி சைக்கிள் போட்டாச்சு. வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் உனக்கு? வேவ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 50% சிமெட்ரிக்கலா இருக்கா? சிமெட்ரிக்கல் என்ன அர்த்தம் உனக்கு? இப்படி இருக்குன்னா இந்த பீரியடும் இந்த பீரியட் ஈக்குவலா அப்படி இருந்துச்சுன்னா ஆன் பீரியட் ஆஃப் பீரியட் ஈக்குவலா தான் சிமெட்ரிக்கல் சொல்லுமா? அதான சிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம். சோ உங்களோட டியூட்டி சைக்கிள் வந்து 50% மேல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அஸ்டபிள் மல்டிவேரியேட்ல டியூட்டி சைக்கிள் will be 50% மேல இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், ஆன் பீரியட் அதிகமா இருக்கலாம், ஆஃப் பீரியட் கம்மியா இருக்கலாம். இல்ல ஆஃப் பீரியட் கம்மியா இருந்தா ஆன் பீரியட் அதிகமா இருக்கலாம். ரெண்டு ஈக்குவலா இருக்காதுங்கிறேன். அதான் வந்து greater than 50%. தட் இஸ் 50% டியூட்டி சைக்கிள்னா ஆன் பீரியடும் ஆஃப் பீரியடும் ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் என்ன சொல்றேன், அசிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்மா இருக்கும். அசிமெட்ரிக்கல் வேவ் ஃபார்ம். இஸ் இட் கிளியர்? உங்களோட டியூட்டி சைக்கிள் 50% இருக்காது. 50% இருக்காதுன்னா ஆன் பீரியடும் ஆஃப் பீரியடும் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா 50% அர்த்தம் ஆன் பீரியடும் ஆஃப் பீரியடும் ஈக்குவலா இருந்தா ஈக்குவல் வித்தா இருக்கும். ஆன் பீரியட் 2 மில்லிசெகண்ட்ஸ்னா ஆஃப் பீரியட் 2 மில்லிசெகண்ட்ஸ்னா ரெண்டு கரெக்டா தான் வரல. சோ 50% greater than 50%னா சோ ஒன்னு அதிகமா இருக்கும், ஒன்னு கம்மியா இருக்கும். தட் இஸ் த both are different. on period is different and on period and off period are different. on period அதிகமா இருக்கும், off period. அப்ப எப்படி இருக்கும் வேவ் ஃபார்ம்ஸ்னா இவ்ளோ ஆன் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இப்படி வரும். கிளியர்? அப்ப இதுதான் ஆன் பீரியட், இது ஆஃப் பீரியட். சோ அப்ப என்னது 50% இல்ல, இதுதான் அசிமெட்ரிக். சோ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் தான் உனக்கு என்ன வரும், இதுல வரும். இதுல அஸ்டபிள் மல்டிவேரியேட்ல வரும். அஸ்டபிள் மல்டிவேரியேட்ல இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் தான் வரும். So you can't able to get 50% duty cycles. So 50% duty cycles வேணும் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி வருது? Because ஏன் இந்த மாதிரி வருதுன்னா TC is greater than TD. சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமா இருக்கு டிஸ்சார்ஜிங் விட. சோ சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட். சோ அப்ப என்ன சிம்பிளா என்ன சொல்லணும்னா சார்ஜ் ஆகிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும், டிஸ்சார்ஜ் ஆகிறது கம்மி டைம் எடுத்துக்கும். நார்மலா இது சார்ஜிங் தி கெபாசிட்டர்ஸ். Charging is going to get more time, but discharging is very less. So charging time constants வந்து அதிகமா இருக்கு, discharging time constants வந்து கம்மியா இருக்கு. இதனால தான் உனக்கு asymmetrical waveform கிடைக்குது. கரெக்ட்டா? சரி, சப்போஸ் உனக்கு 50% டியூட்டி சைக்கிள் வேணும்னா என்ன பண்ணணும்னா 50% டியூட்டி சைக்கிள் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டயோட் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல parallel-ஆ கிளியர்? ஆர் இந்த நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா இங்க ஒரு டயோட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, இன் ஆர்டர் டு கெட் ஒரு டயோட் கனெக்ட் பண்ணா உனக்கு என்ன பண்ணணும், இஃப் டயோட் இஸ் கனெக்டட் டு parallel to, சோ சிம்பிளா இங்க வேணா எழுதுறேன். if you connecting diode parallel to RB, நீ RB க்கு parallel கனெக்ட் பண்ணீனா அப்ப that means what will happen na RA plus RF equal to feedback resistance is equal to RB. அப்படி கனெக்ட் பண்ணா you can able to get 50% duty cycles. நார்மலா அஸ்டேபிள் மல்டிவேரியேட்ல 50% வராது. ஏன்னா TC time constants for charging time constants will be more than discharge time constants. இப்போ உனக்கு வந்து 50% வேணும்னா என்ன பண்ணனும்னா ஒரு டயோட் எடுத்து கனெக்ட் பண்ணனும். எங்க கனெக்ட் பண்ணா parallel to RB. So இந்த மாதிரி சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணினா diode is connected to parallel to RB, you can able to get a 50% duty cycle. This is for unstable multivibrator. ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும், ஒன்னு சார்ஜிங் இன்னொரு டிஸ்சார்ஜிங். சார்ஜிங்க்கு RA RB ரெஸ்பான்சிபிள், டிஸ்சார்ஜிங் RB. சோ ரெண்டையும் ஆட் பண்றோம். இப்போ பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் வரும். பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் வச்சுக்கணும்.
ஸோ அதே தான் P ஈக்குவல் டு 0.69. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டர் இருக்கும். டயக்ராம்லாம் தேவையில்லை, நம்ம அப்புறம் பார்த்துக்கோம். இதை மட்டும் ஈக்குவேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. R1 C1 அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இதோட அப்ளிகேஷன் சைஸ் இங்க இடம் இருக்கா? அஸ்டேபிளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அங்க போவோம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், அஸ்டேபிள் மல்டிவேரியேட்னாவே என்னது, அஸ்டேபிள்னாவே ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் சொன்னா, அஸ்டேபிள் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர். அதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர். ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் என்னது, ஸ்கொயர் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர் வேற ஏதாவது அப்ளிகேஷன்னா VCO, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு அப்ளிகேஷன்னா FSK ஜெனரேட்டர். அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா சொல்லலாம், அஸ்டேபிள் மல்டிவேவ்னாவே ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர்னாவே ஒரு ஆசிலேட்டர் வேவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன, ஸ்கொயர் வேவ். ஸோ ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர். இன்னொன்று வேற ஏதாவது அஸ்டேபிள் மல்டிவேவ்லாம் யூஸ் பண்ணா VCO applied in VCO, voltage control oscillator and FSK generation. FSK வந்து ப்ரொடியூஸ் பண்ணனும்னா we can able to use, நம்ம லேப்ல என்ன பண்ணிருப்போம், FSK ஜெனரேட் பண்றதுக்கு அஸ்டேபிள் மல்டிவேவ் யூஸ் பண்ணலாம். So these are the applications of அஸ்டேபிள் மல்டிவேவ். ஓகே, இப்போ இங்க வாங்க பைஸ்டேபிளுக்கு. இந்த பைஸ்டேபிள் ஆல்ரெடி என்ன சொன்னேன், 2 ரெசிஸ்டர் இருக்கும், 2 கெபாசிட்டர் இருக்கும், R1 C1 R2 C2. அப்ப R1 C1 plus R2 C2 இவ்வளவுதான். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. P equal to 0.69 R1 C1 plus R2 C2. So இது எப்படி எழுதலாம், நம்ம F க்கு F equal to 1/T எழுதலாமா? அப்ப T க்கு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், 1/0.69 into R1 C1 plus R2 C2. அப்ப என்ன வரும், F equal to இந்த 1.69 நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆன்சர். இப்போ அது அப்படியே டெசிமல்ல போட்டோம்னா 1.44 or 1.45, approximately 1.45 divided by R1 C1 plus R2 C2. கிளியராப்பா? அங்க ஃபார்முலா RA plus 2RB, இங்க வேற. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, இந்த ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு. இந்த ஃபார்முலாவா, இந்த ஃபார்முலா இங்க 1.44 into RA plus 2RB into C வருங்க. ஏன்னா 2 ரெசிஸ்டர் இருக்கு, ஒரு கெபாசிட்டர் இருக்கு, 2 ரெசிஸ்டர் ஒரு கெபாசிட்டர் இருக்கு. சோ RA plus 2RB into C. இது வந்து அஸ்டேபிள். பைஸ்டேபிள் அப்படி கிடையாது. R1 C1 plus R2 C2 எல்லாமே இதுக்குள்ளே வந்துருப்பாரு. 1/0.69 க்கு 1.44 போட்டிருக்கேன். 1.44 divided by R1 C1 plus R2 C2. இது வந்து பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரோட ஈக்குவேஷன்ஸ். சோ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள், அஸ்டேபிள். சோ ஒன்னொன்னுக்கு 555 டேமர் வச்சு என்னென்ன டயக்ராம் பார்த்தோம். சோ அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிட்டா, ஞாபகம் வச்சுட்டா உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் சைஸும் உனக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ பைஸ்டேபிளுக்கு என்னன்னா, நம்ம என்ன சொல்றோம், பைஸ்டேபிள்ல நம்ம என்ன சொல்றோம், பைஸ்டேபிள்ல நம்ம ஸ்கிமெட் ட்ரிகர் சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஸ்கிமெட் ட்ரிகர். பைஸ்டேபிள ஸ்கிமெட்ரிக்கா சொல்லுவோம். ஏன்னா இதுல என்ன பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டேபிள். ஸ்கிமெட்ரி என்ன, ஸ்கொயர் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும்ல, because symmetrical is a regenerative comparator, because it have positive feedback. So இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Symmetrical is otherwise called as regenerative comparator. அதுல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு. அது எது பைஸ்டேபிளுக்கு எக்ஸாம்பிள். தட் இஸ் சிம்பிளி ஃபிளிப் ஃப்ளாப் தான்.
மெமரி பைஸ்டேபிள் மல்டிபிளேட்டராவே ஃபிளிப் ஃப்ளாப் தான், மெமரி தான், ரெண்டுமே ஸ்டேபிள் ஸ்டேட், ரெண்டு ட்ரிகர் தேவைப்படும். எக்ஸாம்பிள் ஸ்கிமெட் ட்ரிகர் என்ன சொல்லுவோம், ரீஜனலிட்டி கம்பேர்டும்போம். அது வந்து என்ன, ஸ்கிமெட் ட்ரிகர்ல என்ன இருக்கு, பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்னா பிஜேடி ஆப்-ஆம்ப் வச்சு எப்படி டிசைன் பண்றது. ஸோ நார்மலா நான் ஆப்-ஆம்ப் வச்சு டிசைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா ஆப்-ஆம்ப் பேஸ்டு அஸ்டேபிள் என்னதுப்பா, அஸ்டேபிள்னா ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் ஆர் ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர், அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஆப்-ஆம்ப் பேஸ்டு. ஸோ இப்படி இருக்குன்னா இது நம்மளோட ஆப்-ஆம்ப் மைனஸ் இன்வெர்ட்டிங், இது நான் இன்வெர்ட்டிங். ஃபீட்பேக்ல ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கோ, தட் இஸ் ஒரு ஆர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், சி கெப்பாசிட்டர். இது வந்து என்னது, இது வந்து நான் ஃபீட்பேக்ல கொடுத்துக்கிறேன். இது R1, ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் நான் வச்சுக்கோ, சம்டைம்ஸ் டயக்ராமே क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இது R2. சோ இது என்ன டயக்ராம் அதுனா அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் டயக்ராம். இது V0. கிளியர்? ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோ, C and R, அதாவது ஹை பாஸ் ஃபில்டர் மாதிரி வரும், C அப்புறம் R. சோ ஹை பாஸ் ஃபில்டர் ஞாபகம் வச்சுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதான் அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், தட் இஸ் நதிங் பட் ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர் ஆர் ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர்ஸ். இது கெப்பாசிட்டர் இன்வெர்ட்டிங். சோ இது என்னது இன்வெர்ட்டிங் நான், இது நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்க மாதிரி, நெகட்டிவ் ஃபீட்பேக்ல R இருக்கு, இங்க R1 R2. சோ இதோட ஈக்குவேஷன்ஸ்ல எப்படி வரும். சோ நார்மலா வந்து ஈக்குவேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அங்க என்ன பார்த்தோம், அஸ்டேபிள்ல அஸ்டேபிள்ல நமக்கு ரெண்டு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது வந்து ஆப்-ஆம்ப் பேஸ் ஈக்குவேஷன். என்ன வரும்னா 2 ஒரு R ஒரு C இருக்கு, 2 into RC ln 3. இது ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா 2 into RC that is equal to 2 into RC ln of, ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோ, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். 1 plus beta divided by 1 minus beta. What is this beta? Beta is equal to இந்த feedback R2 by R1 plus R2. இந்த ஃபீட்பேக் ஓட பொட்டன்ஷியல் டிவைடர் இதெல்லாம் டெரைவ் பண்ணலாம் ஈஸியா வச்சு. நம்ம இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் கேவி எல்லாம் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்க. ஆப்-ஆம்ப் பேஸ் அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரை நான் ஆப்-ஆம்ப் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதோட T என்னன்னா 2RC ln 3. So that is 2RC ln 3. So ln 3 இங்க என்ன பண்ணலாம்னா 2RC ln of 1 plus beta divided by 1 minus beta. இது வந்து ஃபார்முலா, இதோட ரீமேக் பண்ண ஃபார்முலா தான் இது. இது பீட்டாவோட வேல்யூ என்னன்னா R2 divided by R1 plus R2. பீட்டா வந்து ஃபீட்பேக் ஃபிராக்ஷன். ஓகே, அடுத்தது மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். மோனோஸ்டேபிளுக்கு என்ன சொன்னேன் நானு, அந்த வார்த்தை வந்தாலும் என்ன பண்ணணும், யூனிவைப்ரேட்டர், வேற என்ன ஒன் ஷாட் மல்டிவைப்ரேட்டர், பல்ஸ் ஸ்ட்ரெச்சர் எல்லாமே. சோ இதோட டிலே எலிமெண்ட் எல்லாமே. சோ இதோட டயக்ராம் பார்த்தோம்னா இது மைனஸ், இது பிளஸ். இந்த டயக்ராம் தான் அடிக்கடி கேட்பாங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு உனக்கு இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டயோடு இருக்கும், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த இடத்துல உனக்கு
டயக்ராம் வரைஞ்ச முன்னாடி எப்படி சிம்பிளா நான் சொல்லி தரேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல ட்ரிகர், நான் இப்படி பல்ஸ் போறேன்னா இந்த இடத்துல ட்ரிகர், இது சி, இது டி. ஸோ ஆஸ் யூஸ்வல் இது அவுட்புட்டு. அவுட்புட்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது R1, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் R2, இது கிரவுண்டு. இதோட கனெக்ஷன் வந்து சென்டர்ல கொடுத்துடுறோம். இது ஆஸ் யூஸ்வல் V0. இங்க என்ன பண்றேன்னா அதே மாதிரி இங்க ஒரு டயோடு இருக்கு. இது ஒரு 6, இங்க ஒரு டயோட் D, இங்க ஒரு கெப்பாசிட்டர். இந்த கனெக்ஷன் இங்க வந்துடும். இது அப்படியே கிரவுண்ட் பண்ணிடும். டயக்ராம் பார்க்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் இட் வில் பி வெரி ஈஸி. சிம்பிளா என்ன சொல்றேன், போன டயக்ராம்க்கு இந்த டயக்ராம் பாருங்க. ஈஸியான க்ளூ என்னன்னா, ஏதாவது ட்ரிகர் இருக்கா, இல்ல எங்கேயா ட்ரிகர் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்ப ட்ரிகரே இல்லைன்னா அது என்னது, அஸ்டேபிள். அஸ்டேபிள் என்ன சொன்னேன், ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட், எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டும் இருக்காது. நோ ஸ்டேபிள் ஸ்டேட், நோ ஸ்டேபிள் ஸ்டேட். அப்ப நோ ட்ரிகர், நோ ட்ரிகர், நோ ஸ்டேபிள் ஸ்டேட் படிச்சுக்கோ. எந்த ஒரு ட்ரிகருமே இல்லையா, அப்ப என்ன டக்கு அஸ்டேபிள் அடிச்சிது. இதுல இந்த டயோட்ல வருது, டயோடு இங்க ட்ரிகர் பாயிண்ட், ட்ரிகர் பிளஸ் கொடுத்தானா, அப்ப ஒரு ட்ரிகர் கொடுத்துருக்கான். ஒரு ட்ரிகர் வந்தா என்னது, 3 ஸ்டேபிள் ஸ்டேட். ஆல்ரெடி பார்த்தோம், 3 ஸ்டேபிள்னா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும், ஒரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். அப்புறம் ஒரு ட்ரிகர், ஒரு ட்ரிகர் 0 to 1 க்கு ட்ரிகர், 1 to 0 ட்ரிகர் இல்ல. ட்ரிகர் இருக்கு, ஒரு ட்ரிகர் இருக்கு. அப்ப கண்டிப்பா இது 3 ஸ்டேபிள். இந்த மாதிரி எல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, பார்த்தாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரிகர் இருக்கு, டயோடு கெப்பாசிட்டி வந்திருக்கு. டயோடு கெப்பாசிட்டி வந்தாவே இது என்னது, இது 3 ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். சோ இதோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்-ஆம்ப் பேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நீ தனியா எடுத்து வச்சுக்கோ. ஆப்-ஆம்ப் பேஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்ன, அதே மாதிரி 555 டைமர் பேஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்ன தனியா எடுத்து வச்சு மெமரைஸ் பண்ணிக்கோ. இதுல பார்த்தா ஈக்குவேஷன்ஸ் என்ன, T = RC ln of, அங்க என்ன பண்ணோம், 1 + beta / 1 - beta போட்டோமா. இங்க சிம்பிளா 1 + R2/R1, R2/R1, 1 + R2/R1. சப்போஸ் R1 R2 ஈக்குவலா இருக்கு, என்ன ஆகும், if R1 and R2 are equal, அப்ப என்னவா மாறும், இந்த R1 R2 கிட் கேன்சல் ஆயிருமா, 1 + 1 2 ஆயிருமா. அப்ப RC ln 2, RC ln 2 மாறும். if R1 and R2 are equal, it is equal to RC ln 2. ln 2 ஓட வேல்யூ உனக்கு தெரியும், 0.693 into RC. so இது வந்து மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இந்த ஃபார்முலா வந்து மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூசிங் ஆப்-ஆம்ப். ஏன்னா क्वेश्चन கேட்பாங்க, ஆப்-ஆம்ப்ல வந்திருக்கா क्वेश्चन, 555 டைம்ல வந்திருக்கா, நீ தான் கரெக்ட்டா பார்க்கணும். டேக் த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா ஃப்ரம் த கரஸ்பாண்டிங் டயக்ராமோ இல்ல வேர்டிங்ஸோ கொடுத்துருப்பான். ஸோ T = RC ln of 1 + R2/R1. இதை ஒரிஜினல் ஃபார்முலா. இவன் R1 R2 R1 இந்த நான் சொல்றேன், இந்த R1 R2 இந்த R1 R2 சேமா இருந்துச்சுன்னா அது என்னவா மாறினா கேன்சல் ஆயிடும். அப்போ 1 + 1 பிராக்கெட்ல வந்து 1 + 1 இருக்கும். ln 2 ஓட வேல்யூ 0.693. கரெக்டா. பிஜேடிக்கு என்னவா வரும், இங்கே நான் சொல்லிடுறேன். பிஜேடிக்கு நான் டயக்ராம்ல வரைய போறதில்ல, பிஜேடி மட்டும் சொல்லிடுறேன். பிஜேடிக்கு எப்படி மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூசிங் பிஜேடி என்னவா மாறும்னா, அதேதான் equation is same, 0.693 RC, or I can say it is a 0.6, இப்படி சொல்லலாமா, RC ln 2. after இங்க R1 = R2 போட்டோம்ல, R1 = R2, அந்த ஃபார்முலாவும் இது இந்த ஃபார்முலா வந்து மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் யூசிங் ஆப்-ஆம்ப், அந்த ஃபார்முலாவும் பிஜேடி ஃபார்முலாவும் சேம். பல்ஸ் இங்க என்ன சொல்லலாம், சிம்பிளா பல்ஸ் வித். சோ பிஜேடி ஃபார்முலாவும் RC ln 2 0.693 RC. இந்த பிஜேடி ஃபார்முலா என்ன சொல்றேன், ஆப்-ஆம்ப் பேஸ்ட், சரி பிஜேடி பேஸ்ட் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இது என்னன்னா, இது மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் தான், மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் தான். பிஜேடி யூஸ் பண்ணாலும், பிஜேடி யூஸ் பண்ணி மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் டிசைன் பண்ணாலும் அந்த ஃபார்முலாவும், இல்ல ஆப்-ஆம்ப் பேஸ்ட் மல்டிவைப்ரேட்டர் யூஸ் பண்றீல, மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் R1 R2 = பண்றீல, அதுக்கப்புறம் வர ஃபார்முலா சேம். if R1 = R2 போறீல, அந்த ஃபார்முலாவும் ஆப்-ஆம்ப்ல பிஜேடி வர ஃபார்முலாவும் சேம்.
நான் வச்சுக்கோ. Last bistable multivibrator. So bistable multivibrator using op-amp. இந்த டயக்ராம் மட்டும் இது மைனஸ், இது பிளஸ். இங்க ஒரு கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். இது சி, இது சிம்பிளா வந்து முடிஞ்சிடும். இது ஆர். எப்பயுமே இந்த ஃபீட்பேக்ல ஒரு ரெசிஸ்டர் வரும். R1 R2 எல்லாத்துலயுமே இந்த இருக்கும். R1, இது R2, இது கிரவுண்ட் பண்ணியாச்சு. இங்கிருந்து ஒரு V0 இருக்கும். அவ்வளவு. ஸோ அப்ப இங்க ஒரு ட்ரிகர் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இருக்கிறா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கும் உனக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மோனோஸ்டபிள்ல பாத்தீங்கன்னா இந்த டயோட்லாம் இருக்கு பாருங்க. டயோடு வந்தாவே மோனோஸ்டபிள் தான். இங்க பாரு, இங்க ஒரு ட்ரிகர் இருக்கு, டயோடுலாம் இருக்கு, டயோடு இருக்கு, ட்ரிகர் இருக்கு. ஸோ இது மோனோஸ்டபிள். இங்க டயோடே இருக்காது பாருங்க. ஏன்னா இது பைஸ்டேபிள். பைஸ்டேபிளா ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். 0 to 1க்கும் ட்ரிகர் தேவைப்படும், 1 to 0க்கு ட்ரிகர் தேவைப்படும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரிகர், இங்க ஒரு ஆக்சுவலா இது ஒரு ட்ரிகர் வரும். ரெண்டு ட்ரிகர், இங்க ஒரு ட்ரிகர் கொடுப்போம், இதுல இருந்து ஒரு ட்ரிகர் வரும். ஸோ நல்லா நான் வச்சுக்கோ. இது வந்து பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இது வந்து பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டயோடு இல்லையா? டயோடு இல்லை. டயோடும் ட்ரிகர் வந்தா அது மோனோஸ்டேபிள். இதுல பாத்தீங்கன்னா வெறும் சிஆர், இங்க ஒரு ஆஸ் யூசுவல் ஃபீட்பேக்ல R1 R2 இருக்கு. ஸோ இது பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் டயக்ராம். ஸோ எந்த ஒரு ட்ரிகருமே இல்லைன்னா அது அந்த டயக்ராம் அஸ்டேபிள். டயோடு ட்ரிகர் வந்துச்சுன்னா அது மோனோஸ்டேபிள். இந்த மாதிரி டயோடு இல்லாம வெறும் ட்ரிகர் மட்டும் வந்துச்சுன்னா அது பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். ஸோ உனக்கு ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வரும். ஈக்குவேஷன்ஸ் ஆப்-ஆம்ப்னா என்ன ஈக்குவேஷன்ஸ், பிஜேடினா என்ன ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வரும். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ நான் கொஸ்டின் நீங்க எழுதுறேன், நீங்க ஜஸ்ட் கண்டுபிடிங்க. அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் can be used for generating square wave.
Second statement, bistable multivibrator. இது gate question தான்ப்பா. Bistable multivibrator can be used for storing binary information. Options என்னன்னா statement 1 is right, statement 2 is right, both statement 1 is true, statement 2 is true, both 1 and 2 are true, 1 and 2 are both 1 and 2 are false, not correct. அந்த மாதிரி என்ன ஆன்சர்? ஹலோ இருக்கீங்களா? Sir, yes sir. ஹலோ Sir, 1 is true sir. நல்லா படிச்சு பாருங்க. Unstable multivibrator can be used for generating square wave. ரெண்டாவது bistable multivibrator can be used for storing binary information. Unstable என்னென்ன கீ பாயிண்ட் ஞாபகம் வரணும்? Unstableனா என்ன ஞாபகம் வரணும்? ஸ்டேபிள் ஸ்டேட், எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இல்ல, கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? 0 ஸ்டேபிள் கிடையாது, 1 ஸ்டேபிள் கிடையாது. அன்ஸ்டேபிள்ல ரெண்டுமே குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே. ட்ரிகர் 0 to 1க்கு ட்ரிகர் தேவைப்படாது, 1 to 0க்கு ட்ரிகர் தேவைப்படாது. ஓகே. அன்ஸ்டேபிளுக்கு என்னென்ன சொன்ன அப்ளிகேஷன்ஸ்? ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர், ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர் சொன்னா இல்லையா? அன்ஸ்டேபிள்னாவே ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர், ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர்ஸ், கரெக்டா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2 வாங்க. பைஸ்டேபிள் பைனா ரெண்டு சொன்னேன். ரெண்டு கீவேர்ட், ரெண்டுனா இது கீவேர்டு, ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட். 0வும் ஸ்டேபிள் ஸ்டேட் தான், 1ம் ஸ்டேபிள் ஸ்டேட் தான். அப்ப 2 ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் இருக்கு. ட்ரிகர் ரெண்டு ட்ரிகர், 0 to 1க்கு ட்ரிகர் தேவைப்படும், 1 to 0க்கு ட்ரிகர் தேவைப்படும். ஓகே. அப்ப என்னது? பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? ஃபிளிப் ஃப்ளாப், மெமரி எலிமெண்ட். ஃபிளிப் ஃப்ளாப்னா என்ன? பிட் ஸ்டோரேஜ் தானே ஃபிளிப் ஃப்ளாப். ஸ்டோரிங் பைனரி 0 1 தானே ஃபிளிப் ஃப்ளாப். பைனரி இன்ஃபர்மேஷன் தானே, பைனரி 0 பைனரி 1 தானே ஸ்டோர் பண்றோம். அப்ப ரெண்டுமே கரெக்ட் தானே? ரெண்டுமே கரெக்ட் தானே? Sir, option C. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸ்டேட்மென்ட் படிக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ ஃபிளிப் ஃப்ளாப்னு உங்களுக்கு அப்ளிகேஷன் வைஸ் கேட்டிருக்காங்க. ஜெனரேட்டிங் ஸ்கொயர் வேவ்னா கரெக்ட் தான். ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் ஸ்கொயர் வேவ் ஜெனரேட் பண்ணும், கரெக்ட். பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் can be used for storing information of flip flop. அடுத்த क्वेश्चन. அடுத்த क्वेश्चन என்ன? an ideal sawtooth, நீங்க क्वेश्चन மட்டும் எழுதுறேன், இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்குவோம். an ideal sawtooth voltage waveform, an ideal sawtooth voltage waveform of frequency கொடுத்திருக்கா 500 hertz. Frequency is 500 hertz, but and amplitude will be amplitude of 3 volt is generated by charging a capacitor of 2 microfarad in every cycle. The charging requires என்னன்னா, the charging requires so கொஞ்சம் क्वेश्चन டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். டிஃபிகல்ட்டா क्वेश्चन படிக்கும்போது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு, பட் ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ
constant voltage source of 3 volt for 1 milliseconds. Option B, adedha constant voltage source of 3 volt for 2 milliseconds. Option C, constant current source of 1 milliamps for 1 milliseconds. Last option, constant current source of 3 milliamps for 2 milliseconds. Question ஒருத்தர் go through பண்ணுங்க. இது என்ன வைப்ரேட்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. என்ன மல்டி வைப்ரேட்டர் ஷார்ட் ஏதாவது எனி ஷார்ட் வேவ் ஃபார்ம், அது மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிளோ இல்ல ஏதாவது அஸ்டேபிளா இருக்கணும். சிம்பிள் லாஜிக், சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான். பிசிக்ஸ் நாலேஜ் இருந்தா போதும். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்ன கண்டுபிடிங்க. என்னென்ன கொடுத்துருக்கான்? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கானா? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். கெப்பாசிட்டர் வேல்யூ கொடுத்துருக்கான். ஆம்பிள் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ ஒரு ஐடியல் சார்ட் வேவ் ஃபார்ம் அந்த வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி 500 ஹெர்ட்ஸ், ஆம்பிளிட்யூட் வந்து 3 வோல்ட் ஜெனரேட் பண்றாங்களாம். ஜெனரேட்டட்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க பை சார்ஜிங் a capacitor 2 microfarad. அந்த கெபாசிட்டர் வேல்யூ so is generated by charging. so capacitor charge பண்ணி அதனால என்ன வேவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, சார்ட் வேவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல, சார்ட் வேவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகுது எப்படின்னா கெபாசிட்டர் சார்ஜ் பண்ணனால. சார்ஜிங் ரிக்வயர்ஸ் அப்படின்னா அந்த சார்ஜிங் ரிக்வயர்ஸ் என்ன, whether it's a voltage source வேணுமா, current source வேணுமா, இல்ல டைம் கொடுத்துருக்கான். so we have to find out time constant. first என்ன டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாமே மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கலாம் பாரு டைம் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன சார்ஜ் கான்ஸ்டன்ட், அந்த சார்ஜிங் ரிக்வயர்ஸ், அந்த சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், இன்புட் என்ன வேணும், வோல்டேஜ் சோர்ஸ் வேணுமா, கரண்ட் சோர்ஸ் வேணுமா, அதான் क्वेश्चन. is it clear? क्वेश्चन புரியுதாப்பா? ஹலோ, எஸ் சார். क्वेश्चन புரியுதா? இப்போ டைம் வந்து 1/f போட்டா டைம் கிடைச்சிராதா சார்? அப்படிதான் சார் டைம் பார்க்கணும். இப்போ சார் டைம் கண்டுபிடிக்கிறது t = 1/f சப்ஸ்டிட்யூட் அப்படி பண்ணி டைமை வச்சு ஆப்ஷன். இது என்ன வைப்ரேட்லாம் கொடுக்கல, என்ன மல்டி வைப்ரேட் கொடுக்கல, நம்மள மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் ஜெனரல் ஃபார்முலா வச்சு தான் போட போறோம், வேற ஒண்ணும் இல்ல. சோ என்ன சொல்றானா, ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு, வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இருக்கு. அந்த வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி தெரியும், ஆம்ப்ளிட்யூட் தெரியும், கெபாசிட்டர் வேல்யூ தெரியும். அவன் என்ன கேட்டிருக்கானா, சார்ஜ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுங்கிறான். சார்ஜிங், உன்னோட சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் கான்ஸ்டன்ஸ், they are asking charging time constants. சார்ஜிங் டைம் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கான். அப்ப சார்ஜ் பண்ண என்ன வேணும், இன்புட் என்ன வேணும், கெபாசிட்டர், சோ இன்புட் என்ன வேணும், தட் இஸ் கரண்ட் சோர்ஸ் வேணுமா, வோல்டேஜ் சோர்ஸ் வேணுமா, அதான் क्वेश्चन. அதாவது சார்ஜ் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும், அந்த சார்ஜ் பண்றதுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும், கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் கொடுக்கணுமா, வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கணுமா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், क्वेश्चनல கொடுத்ததுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், t கண்டுபிடிப்போம். t என்னது, 1/f. நான் ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கிறேன், கேபிட்டல் T. சோ அவன் ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்கான், அந்த வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி இருக்கு, நான் என்ன பண்றேன், டைம் கண்டுபிடிக்கிறேன். சோ திஸ் இஸ் வேவ் ஃபார்மோட டைம். அப்ப 1/500. வாட் இஸ் 1/500? 2 மில்லிசெகண்ட் சார். 2 மில்லிசெகண்ட்ஸ். சோ அதுதான் இங்க என்னது, 2 மில்லிசெகண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, வெயிட் பண்ணு. இது அந்த பீரியட், சார்ஜிங் டைம் பீரியட். ஓகே, அடுத்து என்னது, கரண்ட். அவன் கரண்ட் சோர்ஸா வோல்டேஜ் சோர்ஸா எனக்கு தெரியாது. சோ நமக்கு என்னது, கெபாசிட்டர் கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோ, கெபாசிட்டர் கொடுத்துருக்கான். கெபாசிட்டர் கொடுத்தாவே நமக்கு என்னது, கெபாசிட்டருக்கு கரண்ட்டுக்கு சம் ரிலேஷன்ஸ் இருக்கா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? I is equal to C into dV/dt. நெட்வொர்க்ல படிச்சிருக்குமா, கரெக்ட்டா? எஸ் சார். சோ நம்ம எப்படி கொண்டு வரேன்னா, கெபாசிட்டர் இருக்கு, அவன்ல இதுல பாருங்க கரண்ட் இருக்கு, வோல்டேஜ் இருக்கு. சோ அப்ப கெபாசிட்டர், கரண்ட், வோல்டேஜ் இத ரிலேட் பண்ற ஃபார்முலா நமக்கு டக்கு ஞாபகம் வரும். I equal to C into dV/dt. அப்ப what is I வெச்சு கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கறேன். C என்னது, 2 மைக்ரோஃபாரட். அப்ப 2 into 10 power
மைனஸ் மைக்ரோஃபாரட் மைனஸ் 6 போட்டிருக்கேன். dv by dt ங்கறோம். dv by dt னா வோல்டேஜ். அப்ப எது dv by dt னா எது? இது எது எடுக்கிறேன்? சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் வோல்டேஜ். அப்ப இது எதோடது? வேவ் ஃபார்ம். நம்ம வேவ் ஃபார்ம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப வேவ் ஃபார்ம் என்னது? 3. டைம் என்னது? அதோட டைம் என்ன? இப்பதானே கண்டுபிடிச்சோம். 2 மில்லி செகண்ட்ஸா? இஸ் இட் கிளியர்? நான் எப்படி எழுதியிருக்கேன் புரியுதா? current equal to C into dV by dt. கெபாசிட்டர் வந்து 2 மைக்ரோஃபாரட் 2 into 10 power c. இந்த dV by dt எதை குறிக்குது? வோல்டேஜ் பை டைம். சோ எதை நான் எடுத்துக்கணும்? உன்னோட வேவ் ஃபார்ம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? டியூ டு சார்ஜிங் a கெபாசிட்டர், டியூ டு சார்ஜிங் கெபாசிட்டர்ஸ். அப்ப அந்த வேவ் ஃபார்ம், அந்த வேவ் ஃபார்ம் வந்து அந்த வேவ் ஃபார்ம்ல வோல்டேஜ் இருக்கு, நமக்கு டைம் இருக்கு பாரு. அந்த வோல்டேஜ் இருக்கா? வோல்டேஜ் 3 போட்டுட்டேன். ஃப்ரீ டைம் அந்த வோல்டேஜோட வோல்டேஜ் டைம் தான் நமக்கு தெரியும். அதான் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா அந்த டைம் கண்டுபிடிச்சிட்டோம். அது 2 மில்லி செகண்ட்ஸ். கிளியரா என்ன போட்டுருக்கேன்னு? சோ அப்ப கரண்ட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். கரண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் லாஜிக் தான். நம்ம என்ன பண்றேன்? அவன் கெபாசிட்டர் கொடுத்துருக்கான், வோல்டேஜ் எதோட வோல்டேஜ் கொடுத்துருக்கான்? அந்த வேவ் ஃபார்ம் வோல்டேஜ் கொடுத்துருக்கான். அப்ப கரண்ட். சோ நான் கரண்ட் இது ஆல்ரெடி இங்க இருக்கிறனால ஆப்ஷன்ஸ்ல இருக்கனால நான் என்ன பண்றேன்? இதெல்லாம் ரிலேட் பண்ற ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஆப்ஷன் டி சார். என்ன வருது? 3 மில்லியன். 3 மில்லியன். இது எல்லாமே போயிடும். இந்த 6 இந்த போயிடும். 3 மில்லியன்ஸ் வருது. அப்ப கரண்ட் சோர்ஸ் 3 மில்லியன்ஸ். டைம் ஆன் தி பீரியட் வந்து அப்ப என்ன சொல்ல வரேன்னா the charging requires. அப்ப உங்களோட கெபாசிட்டர் சார்ஜ் பண்றதுக்கு என்ன வேணும்னா கரண்ட் வேணும். இவ்வளவு என்ன 3 மில்லியன்ஸ் கரண்ட் வேணும் up to for 2 மில்லி செகண்ட்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? 3 மில்லியன்ஸ் கரண்ட்டும் 2 மில்லியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கெபாசிட்டர் சார்ஜ் ஆகும்ங்கறாம். சோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆஃப் 3 மில்லியன்ஸ் ஃபார் 2 மில்லியன். சோ பார்த்தோமே வேவ் ஃபார்ம் பார்த்தோமே மல்டிவேட்டட் வரும். ஆனா என்ன மல்டிவேட்டட் உனக்கு கொடுக்கல. அப்ப சிம்பிள் லாஜிக் தான். கொடுத்திருக்க ஃப்ரீக்வன்சியை நான் டைமை மாத்தி டைம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் இது ரெண்டு ஆப்ஷன் பியோ டியோ ஏதோ ஒன்று வேணும். அது டைம் டோட்டல் டைம் எடுத்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுதான். அப்ப என்னது? இந்த கரண்ட் ஃபார்ம்ல நமக்கு தெரியும். I equal to C into dV by dt. ஸோ கெபாசிட்டர் வந்து வேல்யூ தெரியும். வினா எதோட வி? ஸோ இந்த வி அந்த வேவ் ஃபார்ம் தான். ஸோ அந்த வேவ் ஃபார்மோட வி, அந்த வேவ் ஃபார்மோட டைம் பீரியட் முடிச்சா உனக்கு ஈஸியா கிடைச்சிடும். இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் கேட்கலாம். அடுத்து ஒரு சின்ன क्वेश्चंस மட்டும் போடுறோம். a pulse of 1 milliseconds can be converted into ஒரு மில்லி செகண்ட்ஸ் 1 microseconds. What type of circuit to be used? Option A unstable, option B monostable, bistable, flipper. என்ன ஆன்சர்? பல்ஸ் 1 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 1 மில்லி செகண்ட்ஸ்னா இதான் 1 மில்லி செகண்ட்ஸ்னு வச்சுக்கோ. நான் 1 மைக்ரோ செகண்ட்ஸா மாத்தணும். 10 பவர் -3 இருக்கு, -3 இருக்கு. நான் 10 பவர் -6 மாத்தணும். அப்ப பல்ஸ் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெச் பண்ணலாமா? which circuit is going to be a pulse stretcher? Which circuit is going to be a pulse stretcher? Monostable sir. Monostable. Monostable. இந்த பல்ஸ்ங்கற வார்த்தை வந்தாவே மோனோஸ்டேபிள் அப்படியே வச்சுக்கோ. பல்ஸ் ஸ்ட்ரெச்சர், பல்ஸ் டிலே, பல்ஸ் என்ஹான்ஸ் பண்றேன். இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் வரும். 1 மில்லி செகண்ட்ஸ் 1 மைக்ரோ செகண்ட்ஸா மாத்துறேன், இல்ல 10 மில்லி செகண்ட்ஸ் 10 மைக்ரோ செகண்ட்ஸா மாத்துறேன் அப்படின்னு பல்ஸ மாத்துறேன்
அப்படின்னு கேட்பாங்க. பல்ஸை நான் மாத்துறேன், அதாவது இழுக்கிறேன், சுருக்குறேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பல்ஸை மாத்துனேன் அப்படி வந்தாவே உனக்கு ஆன்சர் வந்து மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தாண்டி ஐஏஎஸ் கொஸ்டின் கேட்பாங்க. மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் இஸ் பட் பல்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம பிடபிள்யூஎம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். பல்ஸ் வித் மாடுலேஷன் கம்யூனிகேஷன் சைடில் ரெண்டுக்கு ஒரு கம்பேரிட்டிவ்ல வெளியே வந்திருக்கும். அதை மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பிடபிள்யூஎம் பிபிஎம் மாத்திருப்போம். கம்யூனிகேஷன்ல படிச்சிருப்பீங்க. மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிடபிள்யூஎம் பிபிஎம் மாத்திருப்போம். ஸோ மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் பல்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தியரிட்டிக்கல் क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேப்பா. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துருக்கோம் மல்டி வைப்ரேட்டர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் வேற ஏதாவது டாபிக்ல. அடுத்த கிளாஸ்ல பிஜேடியோ வேற ஏதாச்சும் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் பிளஸ் மெயின் சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலாஸ் ஞாபகம். ஒவ்வொரு மல்டி வைப்ரேட்டருக்கும் ஆப்பாம்ல என்ன ஃபார்முலா, பிஜேடி என்ன ஃபார்முலா, அந்த மாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. சில சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம்ஸ் இல்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்என்சி கொடுத்துருப்பான், இல்ல ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பான், டைம் கேட்பான், டைம் கொடுத்துருப்பான், சி கேட்பான், இல்ல சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். கீ பாயிண்ட் வந்து உனக்கு தியரியில கேட்பான், எந்த இதுல ட்ரிகர் தேவைப்படும், எத்தனை ட்ரிகர் தேவைப்படும், எத்தனை ஸ்டேபிள் ஸ்டேட், எத்தனை குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட், அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா அதர் நேம்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா அப்ளிகேஷன் வைஸ் கேட்பாங்க. வேற ஒண்ணு இல்லை. தேங்க்யூப்பா, குட் நைட்.